ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. ஒரு வீக்கெண்ட் பீச் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் ஒரு 4 ஃபேமிலி சேர்ந்து போயிருந்தோம். எங்கள் வீட்டில் இருந்து ஒரு மணி நேரம் ட்ராவலுங்க. ஆஷுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு, லேக் வியூ பீச். அது சூப்பராக இருந்ததுங்க. ஒரு குட்டி பீச் தான். அங்கே விளையாடிட்டு அது பக்கத்தில் இருக்கிற பிளேசஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்கெல்லாம் ரொம்பவுமே அழகாக இருந்தது. கொஞ்ச நேரம் போயிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டே போய் ரீச் ஆகிட்டோம். பசங்களை விளையாட வச்சுட்டு அப்புறம் எல்லோரும் செட்டு சேர்ந்து விளையாடிட்டுன்ட்டு ரொம்ப ஃபன்னாக இருந்தது. நான் இறங்கல, பசங்கள்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நாங்கள் பீச்சில் விளையாடினதை விட பார்க்கில் விளையாடினது தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய பேர்ட்ஸ் வரும். இந்த சம்மர்லலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கே. இந்த ஊரே எனக்கு அப்படியே சொர்க்கமாட்டம் இருக்கும். அப்படியே வின்டர் டைமில் ஐயோ அப்படின்ட்டு இருக்கும், ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படியே மைண்டை மாற்றிடும், அந்த மாதிரி இருக்கும். நாங்கள் மத்தியானம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு தான் போயிருந்தோம். போயிட்டு மத்தியானம் லன்ச் அங்கே பக்கத்துலேயே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்துருந்தோம். ஸோ அங்கேயே ஆர்டர் போட்டுட்டு போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. ஒரு 5-10 மினிட்ஸ் தான், போய் பிக்கப் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. நான் சொன்ன பார்க் இது தாங்க. நிறையா இருந்தது விளையாடுறதுக்கு. சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 10 வருஷம் வயசு குறைஞ்ச மாதிரி ஃபீல் ஆச்சுங்க. எனக்கு ஏதோ காலேஜ் ஸ்கூல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிவிட்டு அப்படி என்ஜாய் பண்ணிட்டு வந்த மாதிரி இருந்தது. சிரித்து சிரித்து வயிறு வலியே வந்துருச்சுங்க, அந்த மாதிரி இருந்தது. நல்ல ஃபன்னாக இருந்தது. இவங்க கூடலாம் பேசி சிரிச்சுட்டு அந்த டே ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அப்புறம் பக்கத்துலேயே ஏதோ ஒரு ஈவெண்ட்டு கூட நடந்துகிட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அங்கேயும் எல்லாம் நாங்கள் மட்டும் கேர்ள்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு போகிறோம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் பசங்களை போயிட்டு நல்லா இருந்ததா, சரி பசங்களையும் கூப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்டுக்கிட்டோம். அந்த பார்க் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக நிறையா விளையாடுறதுக்காக வச்சுருந்தாங்கங்க. நான் சொன்னேன்லங்க, ஈவெண்ட் பக்கத்தில் ஒன்று நடந்துட்டு இருந்துச்சுன்னு. ஏன்னா நிறையா ஃபுட்டு, வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்டு, அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அதெல்லாம் இருந்தது. சரி பசங்களை விட்டுட்டு சாப்பிட வேண்டான்ட்டு அப்புறம் பசங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் நாங்கள்லாம் சேர்ந்து சாப்பிட்டோம். இது ஏதோ ஐஸ்கிரீமில் செஞ்சதாட்டிருக்குங்க. செம டேஸ்ட்டாக இருந்தது. என் ஹஸ்பண்ட் தான் இதை ட்ரை பண்ணலான்னு சொன்னாருன்ட்டு வாங்கினோம். ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் கிளம்புறதுக்கு ஒரு 7:30-8 ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க.